அவன் இல்லாத காடு காடாக இல்லை, பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும். உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான். அவர் உயிரோடு இருக்கும் வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. செத்து விழுந்தார். ஒக்கனைக்கல் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்றுட்டான். கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டானாடா, காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சான் செய்திருக்கடா, சொல்றாப்பா சொல்லு. ஆனா நீ ஒவ்வொருத்தனும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நீ தலைவன்னா இப்ப இவன் யாருடா? இவனுக்கு பேர் என்ன? எங்களுக்கு காடு ஏன் அவ்வளவு நெருக்கம்? என் தலைவனுக்கு வன்னிக்காடு, எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரிக்காடு, எங்களவன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடு? சந்தன காடு. இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் அல்லது வெகுவான மக்கள் அவர்களின் பார்வையிலே வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன், ஒரு திருடன், சந்தன மரக்கட்டையை வெட்டி வித்தவன், யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தியவன், கொலைகாரன். இதுதான் இவர்களுடைய பார்வை. அவனுடைய பிள்ளைகள் நம்மால் எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு இங்கே எவரிடத்திலும் பதில் இல்லை. நான் இந்த களத்திற்கு தளத்திற்கு வந்த பிறகு சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார், யானைகளை கொண்டு தந்தங்களை கடத்தினார். வித்தவர் காட்டுக்குள் இருந்தார், வாங்கியவன் எங்கிருந்தான் என்று கேட்டேன். ஒருவரிடத்திலும் பதில் இல்லை. விற்றவரையே தேடி தேடி விரட்டி விரட்டி கொள்வதற்கு பல ஆண்டுகள் போராடினீர்களே, வாங்கியதில் ஒருவனை கூட கைது செய்யவில்லையே, ஏன்? அவரே சொல்கிறார், ஓராண்டு வெற்றினேன், 1 கோடி ரூபாய் காசு கிடைத்தது, அந்த காசை எல்லாம் ஏழை சனங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று. என் தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை, பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும். உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான். அவர் உயிரோடு இருக்கும் வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. செத்து விழுந்தார். ஒக்கனைக்கல் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்றுட்டான். ஒற்றை மகனாக நின்று மொத்த காட்டையும் இந்த நாட்டின் எல்லையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள். இந்த இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எவனவன் எழுச்சி குறியீடாக, வீரமிக்க குறியீடாக நிமிர்கிறானோ அவனை வீழ்த்தணும். அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள். அறிவுத்தளத்திலே அல்லது வீர களத்திலே எவன் எழுந்தாலும் அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள். இப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனை பிரிவினைவாதி, பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி அழித்து வீழ்த்தினார்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, என் அன்பான மக்களே, காந்திக்கு பகத்சிங் கூட பயங்கரவாதி தான். வெள்ளைக்காரனுக்கு சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் பயங்கரவாதி. ஆனால் எங்களுக்கு மாவீரர்கள், புரட்சியாளர்கள். அப்படித்தான் என் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள், பயங்கரவாதிகள், கொள்ளைக்காரர்கள். ஆனால் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள், எங்களது இனக்காவலர்கள், வனக்காவலர்கள், எங்கள் மதிப்புமிக்க முன்னவர்கள், வழிபடத்தக்க முன்னவர்கள், போற்றுதற்குரிய இறைமக்கள். உலகம் 1000 சொல்லலாம் பிரபாகரன் பயங்கரவாதி என்று. அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த உலகத்திற்கு உறக்க சொல்லுவோம், பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று.
அதை போலதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம் நாங்கள், வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று, எங்கள் எல்லை சாமி என்று. வாழும்போது அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம். ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும். அன்னைக்கு அவன் நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்றப்படும். வரலாற்றிலே என் அன்பு தம்பி தங்கைகளை, வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது. வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் வழியில் நடந்துதான் எழுச்சி வர முடியும். அந்த வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. உன்னுடைய குலதெய்வங்களாக இருக்கிற ஐயனார், கருப்புசாமி, சுடலை மாடன் எல்லோரையும் பார், அவன் எல்லை காத்தவனாக, ஊரை காத்தவனாக இருப்பான். அப்படித்தான் நம்முடைய முருகன், அப்படித்தான் நம்முடைய மாயவன். அவன் இனதெய்வன், இவன் குலதெய்வம். இப்படி நாம் போற்றி வணங்குகிற முன்னவர்கள் எல்லாரும் வீரத்தின் குறியீடாக நின்றவர்கள். அப்படித்தான் வீரம் என்பது என்ன? ஒருவன் 100 பேரை சுட்டுக் கொள்வதல்ல, ஒருவன் 10 பேரை வெட்டிக் கொள்வதல்ல. ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பானே ஆனால் அதுதான் உண்மையிலே மாபெரும் வீரன், ஆகச் சிறந்த வீரம். அதுதான். அப்படி நின்றவர்கள் தான் எங்கள் முன்னவர்கள். வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியே சேர்த்த சொத்துகள் எங்கே? அவர் கட்டிய மாளிகைகள் எங்கே? எங்கே? ஒரே ஒரு பொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான். நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா? ஒரு நக்மாவை கடத்த முடியாதா? அவனுக்கு அதுவல்ல வேலை. காட்டுக்குள் வாழ்ந்தான். நாட்டை ஆள்கிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம், நீ காய்ச்சினால் கள்ளச்சாராயம், அரசிய காய்ச்சினால் நல்ல சாராயம், ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்ட குடிச்சாலும் சாகிறது தான். எப்படிப்பட்ட நாடு? இவன் சாராயம் காய்ச்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான். காட்டுக்குள் இருந்த அவன் சாராயம் காய்ச்சினானா? சொல்ற. கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டானாடா? காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சான் செய்திருக்காடா? சொல்றாப்பா, சொல்லு. ஆனா நீ ஒவ்வொருத்தனும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நீ தலைவன்னா இப்ப இவன் யாருடா? இவனுக்கு பேர் என்ன? அப்ப இவன் தெய்வம். என்னது? வெத்தலை வாக்கு போட்டார் அல்லது பூ சுருட்டு பிடித்தார்? ஏதாவது சொல்லு, ஏதாவது சொல்லு. சாராயம் குடித்தார்? ஏதாவது சொல்லு. இல்லை. ஏன்? தமிழ் பேரினத்தின் மாண்பு. நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் கடைபிடித்தான். அதற்கு காரணம் அவன் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். எங்களுக்கு காடு ஏன் அவ்வளவு நெருக்கம்? என் தலைவனுக்கு வன்னிக்காடு, எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரிக்காடு, எங்களவன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடு? சந்தன காடு. எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க. பார்வை தெரியலங்கிறாங்க, ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார். அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார். அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன். என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும். நானே சான்று. நான் வந்து பேசி என்னுடைய ரத்தம் வேல்முருகன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்குள் வைத்து படகுகளை அனுப்பி வைத்த மகன் நான். நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார். என்னிடத்தில் சொல்லுகிறார், நம்ம இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரன், ஒரே ஒரு வீரன், அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களேங்கிறதுல, அவரை பாதுகாக்காம கொன்னுட்டீங்களே.
அவனவன் இருந்த இடத்தில் அவனவன் கடமையை செஞ்சான். அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன். வெண்டாடா பதில் இருக்கு, இங்க பதில் இருக்கா வேண்டியது. வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன? பேர் என்ன? எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுல நீ செத்து போயிருவாய்டா. அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய திருடர்கள். அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள். திருடன் கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். காடு என்பது காடல்ல, அது இல்லாத அமையாது நாடு. நீரின்றி அமையாது உலகு என்றால் காடின்றி அமையாது நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். அவன் இருக்கிற வரை பயன்தான், அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி விற்கிறான். என் தம்பி சீமந்தன் மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அது வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லா ஆபத்து வந்துருமா. எனக்கிட்ட கதை சொல்றான், டே மங்கினி பிள்ளைகளா நாங்க தினம் படிக்கிறோம்டா. படுக்கை அறை இருக்குல்ல, கால் நீட்டி படுக்கிற இடத்தை தவிர சுத்தி அறையில் வந்து பாடுற வெறும் புத்தகம்டா, பிக்காளிப்பழ வந்து பாடுற படிச்சுக்கிட்டே இருப்போம்டா. உலகத்துல நடக்குது, என்ன நடக்குது, காடுனா என்ன, நீர்னா என்ன, அருவினா என்ன, ஆறுனா என்ன, மலைனா என்ன, இதோட தெரியாதவங்களாடா நாங்க. என் பரம்பரை ரத்தம்டா, உயிர்மை நேய கூட்டம்டா. இதுகிட்ட வந்து பேசிக்கிறது இங்க. காட்டு வனவிலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான். அப்ப கல்குவாரியில வெடிகுண்ட வச்சு தகர்த்து வெட்டி எடுத்துருப்பி. அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அங்க வாழ்கிற சிங்கம் புலி கரடிலாம் ஐயோ நல்லா வெட்டி எடுங்க, மகிழ்ச்சியா இருக்கடா. டேய் அந்த குவாரிய தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கணிலே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல, நீ பாதுகிட்டே யாரு ஒரு குவாரி ஓனரு. இது ஆள் இல்லை இல்ல இப்போ. அவர் மட்டும் துப்பாக்கியோட இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா நான் இந்த குவாரி நான் வரலங்க, எனக்கு வேணாங்க குவாரின்ட்டு போயிருப்பான். வாரி வாரி எடுத்துக்கிட்டு போறதுனால அதுக்கு பேரு குவாரின்னு வச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம். மறுமுறை ஒரு முறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன்.